சொல்ல மாட்டேன். அன்பான தேவ பிள்ளைகளே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? காலையில் எழுந்துச்சு எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? பைபிள் வாசிக்கிறீங்களா? பைபிள் வாசிக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு அதிகாலையுடைய ஆசீர்வாதங்கள். எழுந்த உடனே தகப்பன் சமூகத்தை நோக்கி பார்க்கிற என் அன்பான சொந்த பந்தங்களே, நீங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துடைய அன்புக்கு உரியவர்களாக இருக்கிறபடினால் அந்த உரிமையோடு கூட உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், காலை எழுந்தவுடன் அவருடைய கிருபை புதியதென்று நமக்கு வேதங்கள் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட கிருபைக்குள் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது முக்கியத்துவம் உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் கொடுக்க நீங்கள் மிகவும் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு இந்த அளவு இருப்பதும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்திற்கு நம் தேவன் நம்மை வைத்திருப்பதற்கும் அவருக்கு நம்ம நன்றியும் உண்மை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எழுந்த உடனே சோத்திரங்கள் பண்ணி நல்லா ஒரு துதிச்சு அதுக்கப்புறம் வேதங்களை வாசித்து நீங்கள் என்ன பண்ணணும்? முழங்கால் படிக்கிட்டு நீங்கள் செபிக்கணும். அப்போ அந்த வசனங்கள் உங்களோடு கூட பேசும். அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கைகளை என்ன பண்ண பலப்படுத்தி உங்கள் தலைகளை உயர்த்தும். அதுதான் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஏசாயா 2ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்லுகிறது, யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். மனுஷனுடைய பாதையில் அல்ல, கர்த்தர் காட்டக்கூடிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாதை. மனுஷன் நம்மளை கூட்டிகிட்டு போய் எங்கே கொண்டு போவான்? ஒன்று பாவத்துக்கு கொண்டு போவான், இல்லை சினிமா தேட்டருக்கு கொண்டு போவான். நம்மளை சரியான ஒரு நல்பாதைக்கு கொண்டு போகக்கூடிய நல்ல மனிதர்களை காண்பது ரொம்ப கடினம். அதனால் தேவன் சொல்லுகிறார், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் அவர் யாக்கோபுடைய வம்சத்தாரை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலுடைய வம்சத்தாரை பார்த்து சொல்லுகிறார், உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், வாங்க என் வெளிச்சத்தில் நடங்கன்னு சொல்லுகிறார். ஏன்னா அவருடைய இடத்துல பார்த்தீங்கன்னா இருள் இருப்பதில்லை. ஏன்னா அவர்கிட்ட வந்து இருளாக இருக்கிற மனுஷன் கூட வெளிச்சமாக மாறுகிறான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மகிமை உள்ள ஒரு தேவன். அவர் நமக்குள் வந்து விட்டாலே நமக்குள்ளுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இருளெல்லாம் வெளியேறிடும். இன்னைக்கு அவர் உங்களை அழைக்கிறார். அவருடைய அன்பு சமூகத்துக்கு வருவாயா? அவருடைய பாதத்தை தேடி ஓடி வருவாயா? அவர் உன்னை நேசிக்கிற இடத்துக்கு நீ வருவாயா? என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைகள் இருண்டு போனதாக காணப்படுகிறது. நாம் உலகத்தில் அநேக காரியத்தை தொலைத்து விட்டு வெளிச்சத்தை பார்க்க முடியாதபடி இருட்டறைக்குள்ள நிறைய பேர் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். பாவம் என்கின்ற இருளுக்குள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நாசமோசம் கொள்ளை நோய் என்கின்ற இருளுக்குள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இருளிலிருந்து எப்படி நான் வெளியே வர முடியும்? இந்த இருளுடைய வாழ்க்கையினை விட்டு போகுமா என்று தெரியாமல் அந்த இருளுக்குள்ளே சில பேர் மரித்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த பயம் அச்சங்கள் ஏற்படும் போது, அந்த நடுக்கங்கள் வரும் பொழுது என்ன செய்து கொள்வது என்று தெரியாமல் மரணத்தை சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனை காரியங்கள் இப்படி இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலக மனிதர்கள் வாழ்க்கையை மீட்டெடுக்க வந்திருக்கிற இந்த மீட்பின் ரட்சகர் சொல்லுகிறார், என் வார்த்தையை நம்புகிறாய் அல்லவா? என் வசனத்தை நீ உறுதியாக பற்றி கொள்கிறாய் அல்லவா? உன் வாழ்க்கையில் இருள் இருக்காது மகளே, என்னை தேடி வா, என் சமூகத்தை நோக்கி பார். எனக்கு கொடுக்கக்கூடிய நீ கனத்தை நீ கொடுக்கும் பொழுது இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய இருளுக்குள் நீ இருந்தாலும் உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடியது என்னுடைய பொறுப்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் நமக்கு சொல்ல முடியும்? எந்த ஒரு மனிதனும் நமக்கு வாக்கு கொடுக்க முடியாது. ஆனால் இவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுப்பேன்னு சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுப்பேன்னு சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொடுப்பேன்னு சொல்லுகிறார். சமாதானம் இல்லாதபடி எத்தனை பேருடைய வாழ்க்கை இருண்டு போயிருக்குது இல்லையா? நம்ம எவ்வளோதான் ஆண்டவருக்குள்ளே வந்தாலும், எவ்வளோதான் கர்த்தரை துதிச்சாலும், ஆண்டவர் எனக்கு இன்னும் சமாதானம் இல்லைன்னு சொல்றதுக்கு எத்தனை குடும்பம் இருக்குது இல்லையா? அப்போ அந்த சமாதானம் கிடைப்பதற்கு காரணம் என்ன? இன்னும் நம்ம சரியாக அவருடைய பாதத்தில் அமராமல் இருக்கிறோம். அவருடைய அன்பின் சமூகத்தில் அமர்ந்து பாருங்க, அவரோடு கூட அதிகமாக நேசித்து பாருங்க. இந்த நேசம் என்ன பண்ணும் தெரியுங்களா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா இருளையும் நீக்கிவிடும். என் அன்பான சொந்த பந்தங்களே, ஒருவேளை இந்த நாட்களில் மரண இருளுக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாயா? இல்லை வியாதி படுக்கை என்கின்ற இருளில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாயா? இல்லை கடன் என்கின்ற நெருக்கத்தில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாயா? இதை பார்க்கிறேன் அன்பான சொந்த பந்தங்களை, உங்களுக்காக நான் செபிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்குள் அந்த விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் இந்த செபம் உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கு என்று நம்புகிறேன். ஒருவேளை கர்த்தர் நம்ம இருவருடைய இணைந்து செபிக்கிற இந்த செபத்தை கேட்டு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று நம்புகிறேன். என்னோடு சேர்ந்து கண்களை மூடி செபிப்பீங்களா? மகா பரிசுத்தமும் இரக்கமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, இதோ உமது அன்பு பிள்ளைகள் எந்த மரண இருள் கண்ணிக்குள் ஆகப்பட்டு இருந்தாலும் இப்பொழுது உம்முடைய மகிமையுடைய வெளிச்சங்கள் அவர்களை விடுவிக்கப்படுவதாக. அவங்க குடும்பத்தில் ஒரு விடுதலை நீர் கட்டளை இடுவீராக சுவாமி. அது வியாதி படுக்கைகள் இருந்தாலும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த குடும்பத்துக்குள் ஒரு அற்புதம் நிகழட்டும் சுவாமி. ஒரு தெய்வீக சமாதான வீட்டை ஆளுகை செய்யட்டும். உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு, உம்மை
தேடுகிற பிள்ளைகளுக்கு நீரே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிற அந்த வெளிச்சத்தின் பாதையில் இந்த பிள்ளைகள் நடக்க ஒப்பு கொடுக்கிறாங்க. கண்ணோக்கி பார்த்து அவர்களை ஆசீர்வதிங்கள். ஆமென். ஆண்டவர் நிச்சயமாக உங்க இருளை மாற்றி கொடுப்பார்.